வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிருச்சு. அது குரூப் 2, குரூப் 2 ஏ அது என்ன டீட்டெயிலு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்கு. நெறைய பேர் குரூப் 4 எழுதியிருப்பீங்க. அடுத்தது வந்து குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்னது டீட்டெயில் வந்து பேச போலாம். நம்ம இ சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இது நெறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து தமிழ்ல, இங்கிலீஷு இதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க வேணா பார்த்துக்கோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஓப்பன் பண்ணிக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 92 பக்கங்கள் வந்து வந்திருக்கு. இந்த 92 பக்கங்கள் நம்ம வந்து முழுமையா பார்க்கணும் அப்டின்னா, இதுக்கே வந்து கிளாஸே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2, 3 மணி நேரம் நம்ம எடுக்கணும். இது வந்து நீங்க ஒரு முறை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து தெளிவா நிறுத்தி, நிதானமா நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துல இருக்கு. இது கட்டண முறை எப்படி? கட்டணம் வந்து எப்படி சலுகையா இருக்கும்? என்னென்ன பண்ணணும்? எப்படி வாண்டட் எந்தெந்த இடத்துல இருக்கு? அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஷார்ட்கட்டா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து நேத்து வெளியாயிருச்சு. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 713 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கம் தேதி வந்து 15 ஜூலை 2025லேருந்து விண்ணப்பம் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 13 அ ஆகஸ்ட் 25ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 18லேருந்து 20 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்க எக்ஸாம் வந்து 28 செப்டம்பர் 2025ல காலை 9:30லேருந்து 12:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்கான பதவிகள் வந்து இருக்குது. குரூப் 2, குரூப் 2 ஏ. குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, உதவி ஆணையர், நன்னடத்தை அலுவலர், சார் பதிவாளர், துறை உதவியாளர்கள். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இளநிலை அ அ வந்து உதவியாளர்கள். இந்த மாரி வந்து பண்ணை மேலாளர், வனத்துறை காவலாளர், உதவி கணக்காளர் இந்த மாரி பல போஸ்டிங். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் துறையில மேக்ஸிமம் 99% வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஏல வந்து அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல துறை அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கான டீட்டெயில வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ஏல வந்து பார்த்தீங்கன்னா, துணை. இது வந்து ஈஸியான இருக்கும். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு அதிகாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொன்னா பிடிஓ ஆஃபீசர்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீசரு, சர்பதிவாளரு இது மாரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல வந்துருவாங்க. குரூப் 2 ஏல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அசிஸ்டன்ட்ஸ்க்குலாம். அதே மாரி வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 32 வயது. இடஒதுக்கீடு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, 42லேருந்து 50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு பிரிவு இருக்கு. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி வந்து படிச்சிருக்கணும். சில பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் அ க கோர்ஸ் வந்து நீங்க வந்து முடிச்சு வச்சிருக்கணும். அது வந்து சொல்லுறாங்க. தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத் தேர்வு வந்து அது இருக்குது. அ மெ முதன்மை தேர்வு இருக்கு. வெரிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட் வனத்துறைக்கு மட்டும் இதுல இருக்கு. அதே மாரி எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதில வந்து குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணணும். இத தான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் எப்படி வந்து என்ன அறிவிப்பு எப்படி இன்டர்வியூ செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பேஸ்ல இருக்கும். இப்போ வந்து மெயின் எக்ஸாம் இருக்கும். தொடக்க எக்ஸாம் இருக்கும். முதன்மை எக்ஸாம் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல இருக்கும். இன்டர்வியூல செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ஷன் அப்பாயின்ட்மென்ட் குடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா நான் இன்டர்வியூ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஒன்றாக வெளிப்படவுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்னன்னா 2 எக்ஸாம் மட்டும் வரும். இப்ப தொடக்க தேர்வும், முதன்மை தேர்வு மட்டும் குரூப் 2 ஏல வரும். இவங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கக்கூடிய தேர்வு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வனத்துறைக்கு எதனா ட்ரை பண்ணீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடல் தகுதி தேர்வு வந்து நடக்கும் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பணி, எந்தெந்த இதில வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. நீங்க வந்து அத ஆய்வு பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கும், குரூப் 2 ஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபரன்ஸ் இல்லைங்க. ஒரு இன்டர்வியூ வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாரி அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன முறையில வந்து சிலபஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பொது தமிழு, அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காலேஜ் இதில வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 பிரிச்சு தான் எடுப்பாங்க. அது வந்து சிலபஸ்ல வந்து எப்படின்னு கவர் ஆகும். இதில வந்து என்னென்ன பணிகள்ன்றது மட்டுக்காக தான் உங்களுக்கு வந்து இது வந்து வந்திருக்கு. நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து படிச்சு பாருங்க. இப்ப வந்து 92 பேஜ்ன்னு இருக்கனால பெருசா இருக்கும். என்ன இதுன்றது மாரி தெரியாம இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அ உட்காந்து மெதுவா நெறைய இது இருக்குது. நெறைய துறைகள் இருக்கு.
நீங்க துறை தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதனால எக்ஸாம் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி இருக்கும். ஆனா வந்து நீங்க தேர்வு செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, துறைக்கு சம்மந்தப்பட்ட இதுல தான் வந்து தேர்வு செய்வாங்க. அதனால அடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஓஎம்ஆர் ஷீட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கும், குரூப் 2ஏக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பொது தமிழ் தேர்வு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுவாங்க. இது வந்து 2 டெஸ்ட் இருக்கு. குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வுல எக்ஸாம் எழுதுவீங்கல்ல, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 12ல வந்து ஒரு கொஸ்டின் எழுதுங்க. 5 மார்க் கொஸ்டினு, 10 மார்க் கொஸ்டினு, ஆ 6 மார்க் கொஸ்டின் அப்படின்னு எழுதுவோங்களா, அந்த மாரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத ஆன்சர் பண்ணி, அதில வந்து நீங்க தேர்ச்சி அடைந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் மார்க் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது இது விஷயம். அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பிரியாரிட்டி என்னன்னா, தமிழ் வழியிலே படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க. காலேஜும் தமிழ் மீடியமே படிச்சிருந்தீங்கன்னா, தமிழ் வழி சான்றிதழ் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு பிரிவின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போவீங்க செலக்ஷன் லிஸ்ட்ல. அதனால எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, அந்த இடத்துல வந்து தடையில்லா சான்று அதெல்லாம் வந்து நீங்க வந்து வாங்கி வைக்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்க வந்து இப்ப இது பண்ணணும். விதவையா இருந்தீங்கன்னா, விதவைக்கான சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கணும். தமிழ் வழி சான்றிதழ்ல வந்து போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க தமிழ் வழி பயின்றுருக்குன்னா, பயின்று சான்றிதழ் எப்படி இருக்கணும்? கல்வியில எப்படி இருக்கணும்? அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி கம்யூனிட்டி வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வரும். இந்த கம்யூனிட்ட சார்ந்தவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற மாரிலாம் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு குரூப் 2ஏ வந்து அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.